தேவமாதாவின் வணக்க மாதம் 20ஆம் நாளிற்கான புதுமை. விதவையாக இருந்த ஓர் சீமாட்டி தான் பெற்ற மகனை அதிகம் நேசித்து வந்தாள். அந்த பையன் ஒரு நாள் தெரு வீதியில் போகும்பொழுது ஒரு துஷ்ட மனிதன் அவனுடன் சண்டையிட்டு அவனை கொன்று போட்டான். பின்னர் அக்கொலை பாதகன் சேவகர் தன்னை பிடிக்க வருவார்கள் என பயந்து ஓர் வீட்டில் புகுந்து ஒளிந்து கொண்டான். அந்த வீடு மேற்சொல்லிய சீமாட்டியின் வீடாக இருந்தாலும் அந்த மனிதன் உள்ளே இருந்தது அவளுக்கு தெரியாது போயிற்று. சிறிது நேரத்திற்கு பிறகு கொல்லப்பட்ட மகனை அவளிடத்தில் கொண்டு வந்தபோது அவள் தன் மகனென கண்டு சொல்லனா துயரமடைந்து அவனை கொன்ற துஷ்டன் தன் வீட்டில் இருக்கிறதையும் அறிந்து முதலில் இவனை சேவகருக்கு காட்ட வேண்டுமென்று நினைத்தாள். ஆனால் தேவமாதா தம்முடைய திருமைந்தனை கொன்றவர்களுக்கு மன்னிப்பு அளித்ததையும் சிலுவை அடியில் இருக்கும் பொழுது அன்னை அடைந்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் நினைத்து வியாகுல மாதாவை பார்த்து அந்த துஷ்ட கொலை பாதகனுக்கு முழுமனதோடு மன்னிப்பு அளித்ததுமின்றி பணத்தையும் வஸ்திரங்களையும் அளித்து அவனை பிடிக்க வந்தவர்கள் கையினின்றும் அவன் தப்பி செல்ல ஓர் குதிரையையும் அவனுக்கு தயார் செய்து கொடுத்தாள். அப்பேற்பட்ட நற்கிரிகையை செய்த பிறகு அன்று இரவில் மரித்த தன் மகனுடைய ஆத்துமம் அவளுக்கு தோன்றி சொன்னதாவது: நான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வெகு வருஷம் இருக்க பாத்திரமாயிருந்தேன். ஆனால் நீங்கள் அந்த துஷ்ட மனிதனுக்கு வியாகுல மாதாவை குறித்து செய்த உபகாரத்துக்கு சம்பாவனையாக தேவமாதா இன்றுதானே என்னை மோட்சத்துக்கு கூட்டி சென்றாள் என்றான். இரண்டாவது, ஒரு பிரபுவின் மகன் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் மெய்யான வேதத்தை அனுசரியாமல் பசாசுக்கு ஊழியம் செய்து பாவசேற்றில் 20 வருஷமாக உழன்று வந்தான். அவன் சாகிற வேளையில் இயேசுநாதன் அவன் மேல் மனமிறங்கி அப்பொழுது வாழ்ந்து வந்த புனித விரிசித்தம்மாளுக்கு தம்மை காண்பித்து ஓர் குருவானவரை அந்த மனிதனிடத்தில் போகும்படிக்கு சொல்ல கற்பித்தார். குருவானவர் வியாதிக்காரனிடத்தில் வந்து அவனை பாவ சங்கீர்த்தனம் செய்ய சொன்னார். அதற்கு அவன் சம்மதியாமல் குருவானவர் சொன்னதை மறுதலித்து அவரை போக சொன்னான். 3 விசை அப்படி நடந்தது. கடைசியில் இயேசுநாதர் விரிசித்தம்மாளுக்கு காண்பித்த காட்சியை குருவானவர் வியாதிக்காரனுக்கு வெளிப்படுத்தி அவன் மனம் திரும்பினால் சர்வேஸ்வரன் பொறுப்பார் என சொன்னார். வியாதிக்காரன் அந்த செய்தியை கேட்டு வியந்து அழுது, நான் 20 வருஷ காலம் பசாசுக்கு ஊழியம் செய்தேனே, எண்ணிக்கை இல்லாத பாவங்களை செய்த பிறகு கரையேறுவது எப்படி என்றான். குருவானவர், நீ செய்த பாவங்களை வெறுத்து மெய்யான உத்தம மனஸ்தாபப்பட்டால் சர்வேஸ்வரன் பொறுப்பார் என்பதற்கு சந்தேகமில்லை என்று சொல்ல, அப்பொழுது அந்த பிரபுவின் மகன் அதை கேட்டு ஆறுதல் அடைந்து குருவானவரை பார்த்து, சுவாமி, நான் நம்பிக்கையாயிருந்து நான் செய்த பாவம் எண்ணிக்கை இல்லாததினால் நரகத்துக்கு தப்பி மோட்சத்தை அடைய முடியாது என்று இருந்தேன். ஆனால் நான் இப்பொழுது உத்தம மனஸ்தாபப்படுகிறதுனால் சர்வேஸ்வரன் பொறுப்பார் என்று முழுதும் நம்பியிருக்கிறேன். ஆகையால் இப்பொழுதே பாவ சங்கீர்த்தனம் செய்ய ஆசையாய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்று தானே 4 முறை பாவ சங்கீர்த்தனம் செய்து மறுநாள் நன்மை வாங்கி 6 நாட்களுக்கு பிறகு மிகுந்த சந்தோஷத்துடனே மரித்தான். அவன் இறந்த பிறகு இயேசுநாதர் புனித விரிசித்தம்மாளுக்கு தோன்றி அந்த பாவியானவன் பாவசேற்றில் உழன்ற போது வியாகுல மாதாவை அடிக்கடி நினைத்து வேண்டிக் கொண்டதால் தேவமாதாவின் வேண்டுதலை குறித்து நாம் அவனை நரகத்தில் தள்ளாமல் அவன் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் சிறிது நேரம் இருந்த பிறகு மோட்சத்துக்கு அழைத்து கொள்வோம் என்று சொன்னார். 3வது, வாலிபன் ஒருவன் வியாகுல மாதாவின் மீது பக்தி வைத்து சுரூபத்துக்கு முன்பாக தினமும் வேண்டிக் கொண்டு வந்தான். அந்த சுரூபத்தின் நெஞ்சில் தேவமாதாவின் 7 வியாகுலங்களை குறித்து 7 வாழ்கள் இருந்தன. அவன் ஒரு இரவில் பசாசின் தந்திரத்தால் ஒரு சாவான பாவத்தை கட்டி கொண்டான். விடியற் காலையில் வியாகுல மாதா சுரூபத்துக்கு முன் வழக்கம் போல தான் குறித்த ஜபங்களை முடிக்க வருகையில் தேவமாதாவின் நெஞ்சிலே 7 வாழ்களோடு 8ஆம் வாழ் ஒன்று இருக்கிறதை கண்டான். அந்த அதிசயத்தை கண்டு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, நீ இந்த இரவில் செய்த பாவமே தேவமாதாவின் 8ஆம் வாழாய் இருக்கிறது என்ற சத்தத்தை அவன் கேட்டு அஞ்சி தன் பாவத்தால் தேவமாதாவுக்கு கஸ்தி வருவித்ததையும் சர்வேஸ்வரனுக்கு கோபம் அறிவித்ததையும் நினைத்து மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது உடனே பாவ சங்கீர்த்தனம் செய்த பின் அந்த சுரூபத்தின் முன்பாக திரும்பி வந்து அவன் முன்னிருந்தார் போல 7 வாழ்களை கண்டு தேவமாதாவின் இரக்கத்தால் தான் பாவம் பொறுக்கப்பட்டதென அறிந்து மகிழ்ச்சியுற்று பாவத்தில் மீண்டும் விழாது நல்லவன் ஆனான். கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு கிருபையுள்ள தாயாராயிருக்கிற தேவமாதாவின் வியாகுலங்களை நினைத்து இறங்கி உங்களுடைய பாவங்களால் அவளுக்கு கஸ்தியை உண்டாக்காதீர்கள்.
மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய்பரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.